அன்பான பக்தர்களே, பிரதோஷவம் என்றால் என்ன? பிரதோஷவம் விரதம் எவ்வாறு இருப்பது? இந்த விரதத்தினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இப்போது நாம் பார்ப்போம். பிரதோஷநாத நந்தீஸ்வரா 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 பிரதோஷநாத நந்தீஸ்வரா 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 தோஷமகற்றிடு நந்தீஸ்வரா 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 தோஷமகற்றிடு நந்தீஸ்வரா. பிற என்றால் சிறப்பு, தோஷம் என்றால் சங்கடங்கள். ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய சங்கடங்கள் துக்கங்களை போக்க வேண்டுமென்றால் அந்த பக்தர்கள் பிரதோஷவம் விரதம் இருந்து பிரச்சனைகளை போக்கி நல்ல வளமோடு இன்றும் வாழ்ந்து வருகின்றனர். இத்தகைய பிரதோஷவம் எவ்வாறு உருவானது என்பதை பற்றி இப்போதும் நாம் பார்ப்போம். அதாவது ஆதி காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் அமுதத்தை எடுப்பதற்காக அவர்கள் பார்க்கடலை கடையும் போது ஆழகால விஷம் தோன்றியது. அந்த ஆழகால விஷமானது தேவர்களையும் அசுரர்களையும் பாதித்தது. இவற்றை தடுப்பதற்காக சிவபெருமான் அங்கு வந்து ஆழகால விஷத்தை அருந்தி தேவர்களையும் அசுரர்களையும் காப்பாற்றினார். பின்னர் தேவர்கள் இறுதியாக அமுதத்தை பருகி பயன்பட்டனர். இத்தகைய அமுதம் பருவதற்கு உதவியாக இருந்த சிவபெருமானுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவரை பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவருக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக அவரை காண்பதற்காக கைலாயத்திற்கு சென்றார்கள். அங்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்தனர். இத்தகைய அற்புதமான வழிபாட்டிற்கு பிரதோஷவம் என்று கூறப்படுகின்றனர். தேவர்களின் வழிபாட்டிற்கு சிவபெருமான் சந்தோஷப்பட்டார். அதே போன்று சிவபெருமானும் தேவர்களையும் அங்குள்ள சக்திகளையும் சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு அதிசயமான நடனத்தையும் ஆடி காண்பித்தார். அன்பான பக்தர்களே, பிரதோஷ சமயத்தில் ஏன் நந்தி பெருமானுக்கு வழிபாடு பூஜைகள் செய்கின்றனர் என்பதை இப்போதும் நாம் பார்ப்போம். மேற்கொண்ட தேவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அந்த அதிசயம் நடனமானது நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையில் அந்த அற்புதமான நடனத்தை ஆடி காமித்தார். இதன் காரணமாக பிரதோஷம் சமயத்தில் நந்தி தேவருக்கு பல பூஜைகள் செய்யப்படுகின்றன. இத்தகைய பிரதோஷம் மாதங்களில் 2 முறை வருகின்றன. ஒன்று வளர்பிறை பிரதோஷம், 2 தேய்பிறை பிரதோஷம் என்று கூறுகின்றனர். சில ஆலயங்களில் நித்திய பிரதோஷமும் கொண்டாடப்படுகின்றன. அதாவது தினசரி பிரதோஷ விழா கொண்டாடப்பட்டு வருகின்றன. உதாரணமாக திருவாரூரில் உள்ள திரு ஆரூரானுக்கு நித்திய பிரதோஷம் கொண்டாடிய வண்ணம் இன்றும் இருக்கின்றனர். இதை தவிர பட்ச பிரதோஷமும், மாத பிரதோஷமும், பிரளய பிரதோஷமும், சனிக்கிழமை வரும் மகா பிரதோஷம் என்று பல பிரதோஷ வழிபாடுகளை தஞ்சாவூரில் உள்ள பெரிய நந்திக்கு வழிபாடும் பூஜையும் செய்யும் அந்த அற்புதமான காட்சியை காணலாம். வாருங்கள். நந்தீஸ்வரா பிரதோஷநாத நந்தீஸ்வரா 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 பிரதோஷநாத நந்தீஸ்வரா 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 தோஷமகற்றிடு நந்தீஸ்வரா 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 தோஷமகற்றிடு நந்தீஸ்வரா. மேற்கொண்ட பிரதோஷ நாள்களில் சிவபக்தர்கள் விரதம் இருந்து ஆலயத்திற்கு சென்று சோம சூத்திர பிரதர்ஷனம் என்று ஒரு வகையான ஆலயம் சுற்றுதல் எல்லா பக்தர்களும் கடைப்பிடிக்கின்றனர். அதாவது சிவபெருமானின் அபிஷேக நீர் வெளியே வரும் கோமுக்கும் பக்கத்தில் உள்ள சண்டிகேஸ்வரரும் தாண்டாமல் அந்த ஆலயத்தை வலம் பெற வேண்டும். இத்தகைய வளமானது எல்லா சிவபக்தர்களும் பிரதோஷ நாளில் இவ்வாறு பக்தர்கள் வலம் வருகின்றனர். மேற்கொண்ட பிரதோஷ நாளில் எல்லா சிவாலயங்களில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை மிக சிறப்பான வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. அன்றைய வழிபாட்டில் சிவபக்தர்கள் எல்லோரும் சிவபுராணம், திருவாசகம், சிவமந்திரம் என்று பல மந்திரங்களை பாராயணம் செய்த வண்ணம் இருக்கின்றனர். சில சிவபக்தர்கள் அன்று நாமம், ஜபம்,
தியானம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்று ஆனந்தமாக இன்றும் வாழ்ந்து வருகின்றனர்.